Hello everyone, welcome to Atomic Home. Thanks for choosing to watch this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா குட் டெப்ட் விசஸ் பேட் டெப்ட். அது மட்டும் இல்லாமல் லோன் இஎம்ஐ அண்ட் கிரெடிட் கார்டு ட்ராப் பற்றி ஒரு சின்ன ஸ்டோரியும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குட் டெப்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இது தமிழில் நல்ல கடன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ஃபியூச்சர் க்ரோத்துக்காக எடுக்கிற லோன் தான் குட் டெப்ட். ஓவர் த பீரியடில் இதனால் அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம மணி அதிகமாக ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது குட் டெப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன், ஹோம் லோன் அண்ட் பிஸ்னஸ் லோன். இப்போ பேட் டெப்ட்னா என்னன்னு பார்க்கலாம். பேட் டெப்ட் தமிழில் மோசமான கடன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கடன் வாங்கி ஒரு பொருள் வாங்குறோம், பட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொருளோட வேல்யூ ரொம்பவே குறைஞ்சி போயிடுது. அதனால எந்த இன்கமும் நம்ம ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா நம்ம அதை பேட் டெப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஷாப்பிங், இஎம்ஐயில் மொபைல் வாங்குறது, லோன் வாங்கி வெக்கேஷன் போகிறது, இது எல்லாமே பேட் டெப்ட் தான். இது எல்லாமே ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா குட் டெப்ட் ஈக்குவல்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட், பேட் டெப்ட் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்பென்சஸ். இப்போ லோன், இஎம்ஐ அண்ட் கிரெடிட் கார்டு ட்ராப் பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். மிஸ்டர் கார்த்திக் கிரெடிட் கார்டில் 15,000 வர்த்தான ஷூஸ் அண்ட் ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறாரு. நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்த உடனே அதை ஃபுல்லாக செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. பட் டியூ டேட் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் மினிமம் அமௌண்ட் மட்டும்தான் பே பண்ணுறாரு. இதே மாதிரி அவர் ஐஃபோன் இஎம்ஐயில் வாங்கியிருக்காரு. அந்த இஎம்ஐ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6,000 பர் மந்த் அண்ட் பர்சனல் லோன் எடுத்து வெக்கேஷனுக்கும் போயிட்டு வராரு. இதே மாதிரி அவர் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிக்கிறதுனால ஒரு 3 months கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய இஎம்ஐ அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவரோட கிரெடிட் கார்டு பில்ஸ் செட்டில் ஆகாமல் இருக்குது, ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் இருக்குது அண்ட் பர்சனல் லோனுமே ரொம்பவே அதிகமாகிருக்கு. இதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் மிஸ் பண்ணாலுமே அவரோட கிரெடிட் ஸ்கோர் ரொம்பவே ட்ராப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கடன்லாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நம்மளோட பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். See you in the next video.